த டிபேட் நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையோடவும் ரொம்பவே சம்பந்தப்பட்டது. அண்டை வீட்டு உறவுகள். நாம பார்க்குற மூலப்பொருள்ல இஸ்லாமிய போதனைகள் இந்த உறவுகளுக்கு எவ்வளவு ஆழமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு ரொம்ப விரிவாவே விளக்கப்பட்டிருக்கு. ஆமா. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. நாம வாழ்ற இந்த நவீன உலகத்துல பல தரப்பட்ட மக்கள் பலவிதமான நம்பிக்கைகளோட ஒன்னா வாழறோம். அதே சமயம் சொல்லப்போனா பிரிவினைகளும் மனக்கசப்புகளும் அதிகமாயிட்டே போகுது. இந்த சூழல்ல இஸ்லாம் சொல்ற அந்த பாரம்பரியமான அண்டை வீட்டு உறவுக்கான அணுகுமுறை மட்டுமே போதுமானதா, இல்ல இந்த காலத்து யதார்த்தங்களுக்கு ஏத்த மாதிரி புதுசா சில அமைப்பு ரீதியான தீர்வுகள் நமக்கு தேவையா? இதுதான் இன்னைக்கு நம்ம விவாதம். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த போதனைகள்ல இருக்கிற காலத்தால் அழியாத கொள்கைகள் தான் உண்மையான நீடித்து நிக்கிற தீர்வு. அதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு நான் நினைக்கிறேன். அந்த போதனைகள் உயர்வானதுங்கிறத நான் முழுசா ஏத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு நாம சந்திக்கிற சிக்கலான சமூக பிரச்சனைகளை தீர்க்க அது மட்டுமே பத்தாது. பாரம்பரிய ஞானத்தோட நவீன கட்டமைப்பு ரீதியான அணுகுமுறைகளும் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் நான் நம்புறேன். சரி, என் தரப்பு வாதத்தை நான் முதல்ல சொல்றேன். இப்போ குர்ஆன்ல 4.36 வசனமாகட்டும் இல்ல நபிமொழிகளாகட்டும், அண்டை வீட்டுக்காரங்க உரிமையே ஏதோ ஒரு சமூக பழக்கமா மட்டும் சொல்லல. அது இறை நம்பிக்கையோட ஒரு அங்கம், அதிலிருந்து பிரிக்கவே முடியாத ஒண்ணுன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட தீங்குகள்லிருந்து அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் பாதுகாப்பு உணராத வரைக்கும் அவர் உண்மையான விசுவாசியா இருக்க முடியாதுன்னு ஒரு போதனை சொல்லுது. இது எவ்வளோ பெரிய ஒரு சமூக பொறுப்புணர்வு! இதுல மதம், இனம், மொழின்னு எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லா அண்டை வீட்டுக்காரங்களுக்கும் இது பொருந்தும். நம்ம மூலப்பொருள்லயே ஒரு அழகான உதாரணம் இருக்கு. அப்துல்லா இப்னு அம்ருங்கிற இஸ்லாமிய அறிஞர் அவரோட யூத அண்டை வீட்டுக்காரருக்கு முதல்ல ஆட்டுக்கறிய பங்கு வைக்க சொன்னாராம். இதுதான் அதோட உண்மையான ஆன்மா. இன்னைக்கு சமூகத்துல இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் இந்த கொள்கைகள்ல இருக்கிற குறைபாடு இல்ல, நாம அதை பின்பற்ற தவறுனதுதான். அதனால இந்த அடிப்படை விழுமியங்களுக்கு திரும்பி போறதுதான் சமூக நல்லிணக்கத்தை மீட்க ஒரே வழி. நீங்க சொல்ற மனிதாபிமான கொள்கைகளை நான் முழுமையா மதிக்கிறேன். அந்த நோக்கங்கள் உண்மையிலேயே ரொம்ப உயர்வானதுதான். ஆனா நாம பேசுற அதே மூலப்பொருள்ல இந்த கொள்கைகளுக்கும் நடைமுறைக்கும் மத்திய எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு தெளிவா காட்டியிருக்காங்களே இல்லையா? நாம இப்போ வாழ்றது நகர வாழ்க்கை, அடுக்குமாடி குடியிருப்பு கலாச்சாரம், பக்கத்து ஃப்ளாட்ல யாரு இருக்காங்கன்னு கூட தெரியாம வருஷக்கணக்கா வாழ்றோம். டெக்னாலஜி நம்மள ஒரு விதத்துல தனிமைப்படுத்திருச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த பழைய காலத்து அணுகுமுறைகளை அப்படியே எப்படி பொருத்த முடியும்? கான்பூர்ல சில இளைஞர்களுக்கு அவங்க மதத்தை காரணம் காட்டி வாடகைக்கு வீடு மறுப்பப்பட்டதா நம்ம மூலப்பொருள்ல ஒரு செய்தி இருக்கு. இதை தனிப்பட்ட மனுஷங்களோட நல்லெண்ணத்தை மிச்சு மட்டும் தீர்த்திட முடியுமா சொல்லுங்க? இது ஒரு தனிப்பட்ட நபரோட வெறுப்பு இல்ல, இது சமூகத்துல ஆழமா வேரூன்றிருக்கிற ஒரு அமைப்பு ரீதியான பாகுபாட்டோட வெளிப்பாடு. அதனால போதனைகளை பத்தி பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த பாகுபாடுகளுக்கு எதிரா வலுவான சட்டங்கள், கொள்கை ரீதியான மாற்றங்கள், நவீன சமூகவியல் தீர்வுகள்னு எல்லாம் சேர்ந்த ஒரு முழுமையான அணுகுமுறை தான் தேவைப்படுது. நீங்க அமைப்பு, சட்டம்னு சொல்றீங்க. ஆனா எந்த ஒரு மாற்றமும் தனி மனிதன்கிட்ட இருந்து தான் தொடங்கணும். முன்மாதிரி அண்டை வீட்டார், முன்மாதிரி சமூகம்னு ஒரு பிரச்சாரத்தை நம்ம மூலப்பொருள்ல குறிப்பிடுறாங்க. அதோட நோக்கமே அதுதான். இந்த உலக பொதுவான கொள்கைகளை மறுபடியும் மக்கள் மனசுல விதைக்கிறது. தனி மனித ஒழுக்கத்தை சரி செஞ்சா சமூகம் தானா சரியாகும். இதுதான் அடித்தளத்திலிருந்து வர்ற உண்மையான மாற்றம். ஒருத்தர் திருந்தினா ஒரு குடும்பம் திருந்தும், ஒரு குடும்பம் திருந்தினா ஒரு தெருவே மாறும். இதை விட்டுட்டு நாம எங்கேயோ தீர்வை தேடிட்டு இருக்கோம். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா ஒரு சின்ன கேள்வி, ஒரு தனி மனிதனோ ஒரு சமூகமோ தன்னைத்தானே சீர்திருத்திக்க முயற்சி செய்யும்போது வெளியிலிருந்து திட்டமிட்ட வெறுப்பு அரசியல் அவங்க மேல திணிக்கப்பட்டா என்ன ஆகும்? உத்தரப்பிரதேசத்துல ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முஸ்லிம் பெண்களை கடத்திட்டு வாங்கன்னு ஒரு பொது மேடையில பேசுறாரு. இத நீங்க எப்படி ஒரு தனிமனித ஒழுக்க பிரச்சனையா பாப்பீங்க? இது ஒரு திட்டமிட்ட அரசியல் வெறுப்பு. இந்த மாதிரி சூழல்ல வாடகைக்கு வீடு தர மறுக்கிற வீட்டு ஓனர்கிட்ட போய் அண்டை வீட்டு உரிமைகள் பத்தி இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு நம்ம உபதேசம் பண்றது பலன் கொடுக்குமா? இல்ல. மதத்தின் பேரால் வீடு மறுப்பது சட்டப்படி குற்றம், அப்படி செஞ்சா தண்டனை உண்டுன்னு சொல்ற ஒரு வலுவான சட்டம் அதிக பலன் கொடுக்குமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. சட்டத்தோட தேவை சில இடங்கள்ல இருக்குங்கிறத நான் மறுக்கல. ஆனா சட்டங்கிறது ஒரு கருவி மட்டும்தான். அது மனித மனங்களை மாத்தாது, ஒரு விதமான பயத்தை மட்டும்தான் உருவாக்கும்.
ஒருத்தர் சட்டத்துக்கு பயந்து உங்களுக்கு வீடு கொடுக்கலாம், ஆனா அவர் மனசுல இருக்கிற வெறுப்பு அப்படியே தான் இருக்கும். ஆனா இஸ்லாமிய போதனைகள் மனசாட்சியை உருவாக்குது, அந்த வெறுப்பை வேரோட அழிக்க பாக்குது. இஸ்லாம் சொல்ற அண்டை வீட்டாருங்கிற வார்த்தையோட அர்த்தமே ரொம்ப பரந்தது. முன்னாடி பின்னாடி வலது இடதுன்னு 40 வீடுகள் வரைக்கும், பயணத்துல நம்ம கூட வர்றவங்க, ஆபீஸ்ல நம்ம கூட வேலை பார்க்குறவங்கன்னு எல்லாருமே அது உள்ளடக்குது. இந்த விரிவான பார்வை இன்னைக்கு சிதறிப்போன சமூக உறவுகளுக்கு ஒரு அருமையான மருந்து. நம்மள சுத்தி இருக்கிற எல்லார் மேலேயும் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு அது உணர்த்துது. அந்த உணர்வு வந்துட்டா சட்டத்தோட தேவை பாதியா குறைஞ்சிடும். கோட்பாட்டு அளவுல இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறை, இன்னைக்கு நம்மளோட அண்டை வீட்டார் வெறும் 4 தெருவுக்குள்ளே இல்ல, அவங்க சோஷியல் மீடியாவிலயும் இருக்காங்க. அங்க வெறுப்பு எவ்ளோ சுலபமா வேகமா பரவுதுன்னு நமக்கு தெரியும். தி தாஜ் ஸ்டோரின்னு ஒரு சினிமாவுக்கு எதிரா பொதுநல வழக்கு போட்டதை நம்ம மூலப்பொருள்ல பார்த்தோம். ஒரு கலை படைப்ப கூட எப்படி வெறுப்புக்கான கருவியா மாத்துறாங்கன்னு பாருங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நகரங்கள்ல மக்கள் அடிக்கடி வீடு மாத்துறாங்க. ஒரு இடத்துல ஆழமான நீண்ட கால உறவுகளை உருவாக்க முடியறதில்ல. இந்த சூழல்ல மூலப்பொருள்ல சொல்ற மாதிரி கல்யாண வீடுகள்ல தாள முறையில, அதாவது ஒரு பெரிய தட்டுல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற அந்த பாரம்பரிய பகிர்வு முறைகளை பத்தி பேசுறது ஒரு அழகான கடந்த காலத்தை நினைச்சு ஏங்குற மாதிரி இருக்குமே தவிர, இன்னைக்கு இருக்கிற ஃபிளாட் கலாச்சாரத்துக்கு நடைமுறை தீர்வா அமையுமா? அந்த தாள முறைங்கிறது வெறும் உணவு பகிர்வு இல்ல, அது ஒரு ஆழமான நம்பிக்கையோட வெளிப்பாடு. அந்த நம்பிக்கை என்னைக்கு எங்கர்? நீங்க சொல்ற நடைமுறை சவால்கள் உண்மைதான், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா தீர்வு அந்த சவால்களை பார்த்து பயந்து பின்வாங்கறதுல இல்ல, அந்த சவால்களுக்கான மூல காரணத்தை சரி பண்றதுல தான் இருக்கு. சமூகத்தோட ஆணிவேர் தனிமனிதன்தான். நம்ம மூலப்பொருள்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாங்க. ஒரே ஒரு முஸ்லிமோட தவறான நடத்தை ஒட்டுமொத்த இஸ்லாம் பற்றிய ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்கிடுது. ஒரு முஸ்லிம் அண்டை வீட்டுக்காரர் ராத்திரி நேரத்துல சத்தம் போட்டதாலே அடுத்ததா அந்த வீட்டுக்கு குடிவர்ற இன்னொரு முஸ்லிம் குடும்பத்தை சந்தேகத்தோடவும் வெறுப்போடவும் பார்க்கற நிலைமை உருவாகுது. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? தனி மனித ஒழுக்கத்துல தான். சத்தம் போடாம இருக்கிறது, குப்பை அடுத்தவர் வீட்டு வாசல்ல கொட்டாம இருக்கிறது, பார்த்தா ஒரு புன்னகை செய்யறது, ஒரு சலாம் சொல்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சரி செஞ்சாலே போதும். இந்த மாற்றம் சட்டத்தை விட ரொம்ப வலிமையானது. இதுதான் உண்மையான அடித்தள மாற்றம். இங்க தான் நான் உங்ககிட்ட இருந்து முழுசா மாறுபடுறேன். தனிமனித ஒழுக்கம் முக்கியங்கிறத நான் மறுக்கவே இல்ல, அதுதான் அடிப்படை. ஆனா நம்ம மூலப்பொருள்லயே பட்டியலிடப்பட்டிருக்கிற மத்த வெறுப்பு குற்றங்களை பாருங்க. மத்திய பிரதேசத்துல ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல வாத்தியாரே மாணவர்களை தொழுக மாதிரி இருக்கிற ஆசனங்களை செய்ய சொன்னதா ஒரு குற்றச்சாட்டு. பீகார்ல ஒரு மசூதிக்குள்ள இஸ்லாமியர் இல்லாத ஒருத்தர் நுழைஞ்சிட்டாருன்னு சொல்லி கோயில் பூசாரிகள் வந்து அந்த இடத்த சுத்தப்படுத்துறாங்க. இதெல்லாம் தனிப்பட்ட மனுஷங்களோட ஒழுக்க பிரச்சனையா? இல்ல, இது ஒரு சித்தாந்தத்தோட அடிப்படையில திட்டமிட்டு ஒரு அமைப்பா செய்யப்படுற விஷயங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வெறுப்ப தனிமனிதனோட நன்னடத்தைய வச்சு மட்டும் எப்படி எதிர்கொள்ள முடியும்? நான் சமீபத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வாட்ஸ்அப் குரூப்ல நடந்த ஒரு விவாதத்தை பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்ம அபார்ட்மெண்ட்ல வீடு கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப பகிரங்கமா விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் தனிப்பட்ட முறையில நல்லவரா இருக்கிறது எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது, ஆனா அந்த குரூப்போட அட்மின் இது நம்ம அபார்ட்மெண்ட் விதிகளை மீறின செயல், இப்படி பேசினா குரூப்ல இருந்து நீக்கப்படுவீங்கன்னு சொன்னதுதான் அந்த விவாதத்தை நிறுத்துச்சு. இங்க தனிமனித ஒழுக்கத்தை விட ஒரு அமைப்பு ரீதியான விதிமுறை தான் வேலை செஞ்சுது. ரொம்ப சுவாரஸ்யமான உதாரணம் சொன்னீங்க. ஆனா அந்த வாட்ஸ்அப் குரூப் அட்மின் கூட ஒரு தனி மனிதர் தானே. அவருக்குள்ள இருந்த சரியான ஒழுக்கம்தான் அந்த அமைப்போட விதியை அமல்படுத்த வச்சது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்ற கட்டமைப்பு பிரச்சனைகளை உருவாக்குறதும் தனி மனிதர்கள் தானே. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாதியார் தப்பா நடந்துகிட்டா சட்டம் அவரை தண்டிக்கலாம், ஆனா அது வெறுப்பை அகற்றாது. இஸ்லாமிய போதனைகள் அந்த வெறுப்பை மனசுல இருந்து எப்படி அகற்றணும்னு சொல்லிக் கொடுக்குது. உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது நீ வயிறார சாப்பிட்டா நீ விசுவாசி இல்லைன்னு நபிமொழி சொல்லுது. இது வெறும் சாப்பாட்டை பங்கு போடுறத பத்தி மட்டும் பேசல, அடுத்தவனோட துயரத்தை தன்னோட துயரமா உணர வைக்கிற ஒரு மனநிலையை உருவாக்குது. அந்த மனநிலை ஒரு சமூகத்துல வந்துட்டா நீங்க சொல்ற மாதிரி பாகுபாட்டு சட்டங்களுக்கோ வாட்ஸ்அப் குரூப் விதிகளுக்கோ வேலையே இருக்காது. நீங்க சொல்றது ஒரு இலட்சிய நிலை. அது நடந்தால ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம வாழ்ற யதார்த்தம் ரொம்ப கசப்பானதா இருக்கு. என் அடிப்படை கேள்வி இதுதான். இவ்வளவு உயர்வான போதனைகள் இருந்தும் ஏன் நடைமுறையில அது இவ்வளவு தோல்வி அடையுது? காரணம், வெறுப்புங்கிறது இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட உணர்ச்சியா இல்ல, அது ஒரு பெரிய அரசியல்,
மற்றும் சமூக திட்டமா மாறிடுச்சு. அதை எதிர்கொள்ள அதே மாதிரி ஒரு கட்டமைப்பு ரீதியான பாதுகாப்பு நமக்கு தேவை. வெறும் நல்லெண்ணம் மட்டும் பத்தாது. உதாரணத்துக்கு முன்மாதிரி அண்டை வீட்டார் பிரச்சாரத்தையே எடுத்துக்கலாம். அது வெறும் போதனைகளோட நின்றுடக்கூடாது. அந்தந்த பகுதியில இருக்கிற ஜமாத் அமைப்புகள், உள்ளூர் நிர்வாகம், காவல்துறை மற்றும் சமூக தலைவர்கள்னு எல்லாரோடையும் ஒரு பாலத்தை உருவாக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது அது எப்படி சட்ட ரீதியா அணுகிறது, யார்கிட்ட புகார் பண்றதுன்னு ஒரு அமைப்பு இருக்கணும். இது பாரம்பரிய போதனைகளை நிராகரிக்கிற செயல் இல்ல. மாறாக அந்த போதனைகளை இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி செயல்படுத்துறதுக்கான ஒரு நவீன வழிமுறை. தார்மீக வழிகாட்டுதலும் கட்டமைப்பு பாதுகாப்பும் ஒன்னா சேரும்போதுதான் உண்மையான மாற்றம் சாத்தியம். இந்த கலந்துரையாடல் மூலமா இஸ்லாம் சொல்ற அண்டை வீட்டு உறவுகளோட ஆழத்தையும் அது எந்த அளவுக்கு உலகப் பொதுவானதுங்கிறதையும் நாம மறுபடியும் உறுதி செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சமுதாயத்தோட பிரச்சனைகளுக்கான தீர்வு வெளியிலிருந்து வர்ற சட்டங்கள்ல இல்ல, காலத்தால் அழியாத இந்த தார்மீக போதனைகளை நம்ம வாழ்க்கையில மறுபடியும் கொண்டு வர்றதுல தான் இருக்கு. தனிமனிதன் மனசுல மாற்றம் வந்தா சமூக மாற்றம் தானா வரும். அதுதான் உண்மையான நிலைச்சு நிக்கிற மாற்றம். இந்த போதனைகளோட உன்னதமான நோக்கத்தையும் அது வலியுறுத்துற மனிதாபிமானத்தையும் நாம விவாதிச்சோம். உண்மைதான். ஆனா நவீன சமூகம் சந்திக்கிற அமைப்பு ரீதியான பாகுபாடுகளையும் திட்டமிட்ட அரசியல் வெறுப்புகளையும் வெறும் தனிமனித ஒழுக்கத்தை வச்சு மட்டும் தீர்த்திட முடியாதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனால பாரம்பரிய ஞானத்தோட நவீன சட்ட மற்றும் சமூக பாதுகாப்பு அணுகுமுறைகளை இணைக்கிற ஒரு முழுமையான பார்வைதான் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுது. ஒன்ன விட்டுட்டு இன்னொன்ன மட்டும் புடிச்சா அது முழுமையான தீர்வா இருக்காது. நிச்சயமா இந்த இரண்டு வேறுபட்ட கண்ணோட்டங்களும் நாம பார்த்த மூலப்பொருள்ல இருக்கிற செய்திகளை பத்தி இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்குது. தனிமனித பொறுப்பு எங்கு தொடங்குகிறது, சமூகத்தின் கடமை எங்கு தொடங்குகிறது என்ற கேள்விக்கு எளிதான பதில் இல்ல. ஆமா, இதில் ஆராய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குறதுங்கிறது ஒரு தொடர்ச்சியான உரையாடல். இன்னைக்கு நாம அந்த உரையாடலோட ஒரு முக்கியமான பகுதியை தொட்டிருக்கோம்.